ஹாய், ஐம் ஸோ சாரி. திரும்பவும் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலிஃபெண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். பட் நான் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா போன டைமே பீகாக் வரைச்ச என்னால் வீடியோ செக் பண்ணாமலே நான் கண்டினியூ பண்ணனால நான் அதை ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நான் செக் பண்ணி பார்த்தப்போ இது எதுவுமே இல்லை. ஸோ திரும்பவும் நான் உங்களுக்கு இந்த எலிஃபெண்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து திரும்பவும் நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம புதுசாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டைப் 2 எலிஃபெண்ட். ஓகே, ஸோ இந்த எலிஃபெண்ட் எப்படி போடணும் அப்படின்னா, சேம் ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. ஓகே, அந்த ஆர்க்லேருந்து ஒரு க்ராஸ் லைன். ஓகேவா? தென் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க். ஓகே, தென் எலிஃபெண்ட்டோட இயர்ஸ். ஸோ இயர்ஸ்க்கு இங்கேருந்து ஒரு க்ராஸ் அண்ட் இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, தென் இங்கேருந்து ஒரு ஆர்க் இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி. தென் இங்கே ஒரு ஸ்பைரலுக்காக ஒரு ஷார்ப் லைன் அண்ட் எலிஃபெண்ட்டோட டீத், அதுவும் ட்ரையாங்கிள் ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ தென் இந்த இடம், இந்த ரெண்டு ஜாயின்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் எப்படி கொண்டு போகிறேனோ அதே ப்ராடில் ஃபைனல் வரைக்கும் போகிறேன். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ தென் இங்கேருந்து ஒரு ஆர்க் அண்ட் கீழே போகணும். ஓகே, தென் இங்கே லைட்டாக வெளியே போயிட்டு ஒரு ஹரிசாண்டல் அண்ட் இப்படி ஒரு லைன், க்ராஸ் லைன். ஓகே, அதாவது இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடாக தான் இருக்கணும். ப்ராட் மீன்ஸ் இந்த மாதிரி லீனியராக போயிடக்கூடாது. லீனியர்னால் இப்படி ஒல்லியாக ஆகிடக்கூடாது, அது தப்பு. நீங்கள் எப்பயுமே எலிஃபெண்ட்டோட லெக் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு 2 பெண்ட் கொடுத்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு பெண்டு. ஸோ எலிஃபெண்ட் நம்ம குட்டியாக தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த பெண்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக போட்டுக்கலாம். ஓகே, தென் இங்கேருந்து ஒரு இப்படி ஒரு ஆர்க்கு அண்ட் ஆர்க் போய் ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரணும். அந்த லைன் இதோட மெர்ஜ் ஆகணும். ஐ மீன் சேம் லைனில் இருக்கணும். ஓகே, அண்ட் இதே திக்னஸுக்கு இங்கேயும் நம்ம எலிஃபெண்ட்டோட கால் கொடுக்க போகிறோம். அதுவும் நான் கொஞ்சம் க்ராஸாக கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இப்போ இந்த இயர்ஸோட மேலே இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி நான் எலிஃபெண்ட்டோட பாடி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எலிஃபெண்ட்டோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி மேலே ஆர்க்காக இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போயிடக்கூடாது. ஒரு கர்வாக கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு பெண்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆர்க் மாதிரி கொண்டு போயிருக்கேன். இப்படி போய் அண்ட் இந்த இடத்துல ஒரு இந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப பெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னோட இதில் பெண்ட் ஆகிருக்கு. பட் ப்ரிஃபர்பலி என்ன ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா லைட் பெண்ட். ஓகே, இந்த மாதிரி வந்தாலும் இட்ஸ் குட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து கொஞ்சம் இறங்கினோன்னே இந்த இடத்துல நீங்கள் டபுள் லைன் கொடுத்து எலிஃபெண்ட்டோட வால் இங்கே வந்து திலகம் ஷேப் கொடுத்துருங்க.
ஓகே. தென் இந்த இடத்துல வந்து திரும்பவும் ஒரு லைன் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். அண்ட் இங்கேயும் ஓகே. தென் நெயிலுக்காக ஹம்ப் கொடுத்துருக்கோம். எலிஃபண்ட் நெயில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹம்ப் கொடுக்குறோம். மோஸ்ட்லி 3 or 4 இனஃப் அது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஐஸ் ஜஸ்ட் ஒரு ஆர்க் அண்ட் டாட். ஓகேவா. தென் ஃபில்லிங்ஸ். இப்போ இந்த இடத்துல டபுள் ஆர்க் கொடுத்து ஹம்ப் கொடுத்துருங்க. ஹம்ப் இந்த டிசைன் போட்டதுக்கப்புறம் ஐஸ் கொடுங்க. கொஞ்சம் ஐஸ் வந்து நான் இறக்கி கொடுத்துக்கிறேன் இப்போது. ஓகே. இந்த மாதிரி. தென் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் டபுள் ஆர்க் கொடுத்து ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். மீன்லாம் ஃபில் பண்ணாதீங்க, ரெண்டும் மெர்ஜ் ஆகாது. இந்த மாதிரி டபுள் ஆர்க் கொடுத்து ஹம்ப் கொடுத்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஓகே. தென் இந்த எலிஃபெண்ட்டோட சைடு, இந்த பக்கம் சைடு மட்டும் இந்த மாதிரி ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஓகே. தென் இங்கே அதாவது நான் எங்கெல்லாம் எலிஃபெண்ட்டுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே கொடுக்கலாம் ஆர் இங்கே கூட கொடுக்கலாம். ஓகே. இங்கே கொடுத்தா இங்கே கொடுக்காதீங்க, இங்கே கொடுத்தா இங்கே கொடுக்காதீங்க. ஓகே. எதுனா ஒரு பிளேஸ் தான். தென் நான் ஆல்ரெடி அந்த யானைக்கு சொன்ன மாதிரி இந்த போர்வை வந்து வரைகிறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்த இடத்த ப்ளைனாக காமிக்காமல் கொஞ்சம் எலிஃபெண்ட்டை எலோப்ரேட் பண்ணி காமிக்கும். எவோப்ரேட். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்டர்ஸ் லைன் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே வந்து கிரிட்ஸ் ஆர் இப்போது நம்ம இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் ஃபில்லிங். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபில்லிங்ஸ் வச்சும் நம்ம கொடுக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் பாசிட்டிவ் ஃபில்லிங் உள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே வந்து டபுள் லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி திக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போது நம்ம உள்ளே கொடுத்துருக்க பாசிட்டிவ் ஃபில்லிங் வந்து ஹைலைட் ஆகி தெரியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து டைப் 2 எலிஃபெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் டிசைனில் எலிஃபெண்ட் நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே போடுற மாதிரி எலிஃபெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்க்கு அண்ட் இங்கேருந்து க்ராஸ் லைன். ஓகே. இயர்ஸ், teeth and okay. Then இங்க இருந்து எலிஃபெண்டோட பாடி. ஓகே. ஸோ பக்கத்தில் சேம் டச் ஆகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எலிஃபெண்ட் போட்டுகிட்டே போகலாம். அண்ட் இந்த பார்டர் டிசைன்லேயும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த போர்வை டிசைன்.
ஓகே. ஸோ உள்ளே வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. நெகட்டிவ் ஃபில்லிங் வேண்டாம். நெகட்டிவ் ஃபில்லிங் அவுட்டர் கொடுத்துட்டு உள்ளே பாசிட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே நம்ம எப்பயுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஹம்ப்பு, ஓகே. and leg. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துட்டே போகலாம். நான் உங்களுக்கு பெருசாக காமிச்சிருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்னதாக கூட பார்டர் டிசைனில் இதை நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு எலிஃபண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. ஒரு பெண்டு மாதிரி கொடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி ஒரு பெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே. கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு க்ராஸ் அண்ட் இந்த மாதிரி டபுள் லைன் அண்ட் டாட். ஓகே. ஸோ இந்த டிசைன் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஷேப் ஒரு வெர்டிக்கல் லைன் அண்ட் ஒரு ஆர்க்கு, தென் ஹரிசாண்டல் லைன், திரும்ப ஒரு ஆர்க்கு, திரும்பவும் வெர்டிக்கல் லைன், இந்த மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இருந்து எலிஃபண்ட்டோட லெக் மாதிரி இங்கே ஒரு ஆர்க்கு, தென் திரும்பவும் எலிஃபண்ட்டோட லெக் அண்ட் இங்கே வந்து எலிஃபண்ட்டோட தும்பிக்கை மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டாட். ஓகே. அண்ட் ஃபில்லிங்ஸ் இங்கே மட்டும் 2 ஆர்க் கொடுத்துட்டு ஹம்ப் கொடுத்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் ஓவர். ஓகே. ஸோ இது ஒரு டைப், இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு டைப். ஓகே. ஸோ இதை இன்னொன்று 6 மாதிரி 6 யூஸ் பண்ணி போடலாம் ஈஸியாக. ஸோ 6 எப்படி போடுவோம் அப்படின்னா இப்படி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 6 ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து சேம் அந்த பெண்டை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சேம் எலிஃபண்ட்டோட லெக் அண்ட் ஆர்க், திரும்பவும் லெக் போட்டுட்டு இங்கேருந்து இந்த 6ல் வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஓகே. தென் இங்கே டாட்டு, இந்த இடத்துல டபுள் ஆர்க் போட்டு ஹம்ப் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த எலிஃபண்ட் இப்படி தான் வரும். பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. பட் இந்த எலிஃபண்ட் இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த எலிஃபண்ட்டையும் நீங்கள் பார்டர் டிசைன்ஸில் கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அண்ட் 6 மாதிரி ஜி யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த டிசைன் மேக் பண்ண முடியும். ஓகே. சேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி போடுறோம் அண்ட் இன்னொரு லெக். ஓகே. ஸோ இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே டாட், இங்கே அந்த டிசைன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு பழகிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இதில் எந்த டைப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டைப், இது ஒரு டைப். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு 6 யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே. தென் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு டாட், இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் வரைஞ்சிட்டு வரணும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்டர் டிசைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த எலிஃபெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த எலிஃபெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அவுட்டர்ஸ் கொடுத்தே ஆகணும். அவுட்டர்ஸ்னால் ஜஸ்ட்டு அவுட்டர்ஸ் மட்டும் கொடுங்க. திரும்பவும் எலிஃபெண்ட்டை சுற்றி டார்க் பண்ணணும் கிடையாது, ஜஸ்ட்டு அவுட்டர். தெரியுதுங்களா நான் எங்கெல்லாம் ஃபில் பண்ணுறேன்னு? ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த எலிஃபெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, சேம் இதுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்டர் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அண்ட் நீங்கள் அவுட்டர் கொடுக்கச்சில இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக அண்ட் அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயே இன்னொரு டிசைன் எப்படின்னா, அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போது வந்து நம்ம ஸ்டார்ட் அப், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கொடுப்போம். ஸ்டார்ட் அப் கீழே வந்து பார்டர் கீழே வந்து கிரிட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய டிசைன்ஸ் கொடுத்துட்டு திரும்ப பார்டர், திரும்ப அதே மாதிரி கிரிட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு திரும்ப பார்டர் கொடுத்துட்டு அடுத்தது போகும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சம் எலிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவீங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த எலிஃபெண்ட் டிசைன்ஸ் கூட கொண்டு போகலாம். ஓகே, அதாவது இப்போ உங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்ல வரேன்னு. ஃப்யூச்சரில் ஆர் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவுட்டர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த டிசைன்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஓகே, ஸோ இது பிரைடோட ஹேண்ட் இல்லை நம்மளோட ஹேண்ட், நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு போடுறீங்க வச்சுப்போமே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து இருக்கும். தென் அதுக்கு கீழே கண்டிப்பாக ஒரு 6 inch கிட்ட பார்டர் டிசைன் இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கு கீழே 1 inch கிட்ட 1 feet கிட்ட, ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் சாரி, அப்படி கணக்கு வைக்காதீங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். ஓகே, ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம பார்டர் டிசைன், இந்த அளவுக்கு நம்ம பார்டர் டிசைன் கொடுப்போம். அண்ட் இந்த அளவு இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கிரிட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் மேக் பண்ணுவோம். ஓகே, எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் மேக் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது.
நம்ம ஒரு இடத்துலையும் வந்து ஸ்டார்ட் அப் கொடுப்போம் அண்ட் அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு பார்டர் டிசைன் கொடுப்போம். தென் இங்கே கிரிட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இங்கே திரும்பவும் பார்டர் கொடுப்போம். தென் திரும்பவும் கிரிட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ண ஒரு பார்டர் கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து நம்ம பாம் கிட்ட வருவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எலிமெண்ட்ஸ் கிரிட்ஸ்னால் வந்து நம்ம படித்த எந்த கிரிட்ஸ் வேணால் இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம படித்த எந்த கிரிட்ஸ் வேணால், அதாவது இந்த மாதிரி கிரிட்ஸ். ஓகே, ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி செப்ரேட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரைடுக்கு அவர் வந்து பேபி ஷவர் அந்த மாதிரிலாம் போடும்போது நடுவில் அவங்க வந்து சம் எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா இப்போ பேபி ஷவராக இருந்தால் பேபியோட பால் டப்பா அண்ட் பேபியோட அந்த ப்ரெக்னென்சி கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த டைமில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தீம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அதுவே நீங்கள் மேரேஜாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ், நாதஸ்வரமாக இருக்கட்டும், மேளமாக இருக்கட்டும், ஆர் சம்திங் எல்ஸ், என்கேஜ்மெண்ட்டாக இருந்தால் ரிங்காக இருக்கும், ரோஸு, ஹாட்டின்னு அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ரைடலுக்கு நம்ம இந்த எலிஃபண்ட் கூட யூஸ் பண்ணுவோம். அதுதான் நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம இங்கே மேக் பண்ணுவோம். இந்த மாதிரி செப்ரேட்டாக பிரிச்சுட்டு உள்ளே வந்து நான் எலிஃபண்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு எலிஃபண்ட்டை சுற்றி நான் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வேறு டிசைன் மேக் பண்ணி இங்கே திரும்பவும் நான் கிரிட்டு வச்சியும் ஃபினிஷ் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் நம்ம இது வரைக்கும் படித்த எல்லா டிசைனையும் நான் இதில் வந்து கொண்டு வந்து ஃபில் பண்ணுவேன். ஸோ இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது புரியலைன்னா ஃப்யூச்சர்ஸ் கிளாஸில் இதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் இது தான். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ எலிஃபண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வரலைன்னா பொறுமையாக ட்ரா பண்ணி பாருங்கள். ஆர் பென் ஆர் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மெஹந்தியில் போட்டுட்டு அப்புறமா சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் இது தான். அண்ட் இந்த மாதிரி அரைகுறையாக அனுப்பக்கூடாது, நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. இங்கே வந்து நான் வந்து பாசிட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் ஃபில்லிங் கொடுங்க. அண்ட் அந்த எலிஃபண்ட்டில் வந்து கிரிட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ கிரிட்ஸ் வச்சு அதை மேக் பண்ணுங்கள். இதை வந்து பாசிட்டிவ் ஃபில்லிங்கில் கொடுங்க. அண்ட் இந்த குட்டி எலிஃபண்ட்டுக்கும் நீங்கள் பாசிட்டிவ் ஃபில்லிங்கே கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.